ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி எனபிள் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேப் எனபிள் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு ஒரு 1 வீக்கில் வந்து நமக்கு கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் யூடியூப் தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே நமக்கு நடக்கலை. ஓகேங்களா? ஸோ நம்மளாக தான் வந்து மேனுவலாக வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெயில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட யூடியூப் ஆப்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் ஆப்பில் பண்ணும்போது உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து மேபி நீங்கள் கைடு பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சு சில பேர் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம லேப்டாப்பில் பண்ணுறது அந்த ஆப்பில் பண்ணுறதுக்கு லேப்டாப்பில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோம் போய்ட்டு உங்களோட சேனலுக்கு உண்டான ஐடியா வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கீழே வந்து சென்ட் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சென்ட் ஃபீட்பேக்ன்றதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட் ஃபீட்பேக்னு டச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் சேனலோட அந்த ஸ்க்ரீனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம யூடியூப் தரப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம 1000 இது ரீச் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து இன்னும் எனபிள் ஆகலை, ஸோ எங்களுக்கு வந்து எனபிள் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறது வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க காப்பி பண்ணி நீங்கள் அப்படி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்களாவே ஓனாகவே நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து நான் டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டியர் யூடியூப் சப்போர்ட் டீம் போட்டுட்டு ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் லெட்டர்ஸில் நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட சேனல் நேம் வந்து கீழே கொடுக்கணும். அது கீழே வந்து சேனலுக்கு உண்டான லிங்க் இருக்கும், உங்களோட URL இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் யூடியூப் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ லைட்டாக வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோ கலரில் இருக்கிறத டச் பண்ணோன்னா உங்களோட அந்த கர்சரை வந்து அந்த சப்ஸ்கிரைபரில் கொண்டு போய் நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆன பிறகு கீழே வந்து டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டன்னுன்றது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டன்னுன்றது கொடுத்தோன்னா நம்மளோட ஸ்க்ரீன் செட்டிங் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒன்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு வந்து கீழே வந்து சென்டுன்னு இருக்கும். ஸோ அந்த சென்டுன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சென்டிங் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் சென்ட் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம 2-3 ட்ரிப் நம்ம கொடுக்கும்போது தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 டைம் நம்ம கொடுத்து நம்ம வெயிட் பண்ணுற காட்டிலும் ஒரு 1 or 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வரைக்கும் கூட நம்ம இந்த சென்ட் ஃபீட்பேக்ன்றதை 1 டே கேப் விட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மெயில் சென்ட் ஃபீட்பேக்லாம் கொடுக்குறனால வந்து அவங்க வந்து நம்ம ஒரு 1 or 2 டைம்ஸ் மேலே நம்ம திருப்பி அகைன் அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக்கில் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கம்யூனிட்டி டேப் எனபிள் பண்ணிட்டு நம்மளோட போஸ்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா?